அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபைட் மாஸ்டர் அனல் பேசுகிறேன். சில நாட்களுக்கு முன்பு 72வது தேசிய விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதில் எனக்கு சிறந்த ஸ்டண்ட் இயக்குனருக்கான தேசிய விருது மகாராஜா என்கிற தமிழ் படத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விருது வாங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் கருதுகிறேன். மகாராஜா போன்ற ஒரு யதார்த்த சினிமாவுக்கு இந்த விருது கிடைக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. காரணம், யதார்த்த சினிமாவில் எப்போவுமே சண்டை காட்சிகள் ரொம்ப யதார்த்தமாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணுன்றதை நான் ரொம்ப விரும்புவேன் எப்போவுமே. ஸோ அப்படி எடுக்கப்பட்ட ஒரு சண்டை காட்சி தான் இது. ஸோ இந்த சண்டை காட்சிகள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணியிருந்தோம். ஏன்னா யதார்த்த சண்டை காட்சி எடுக்கும்போது எப்போவுமே நிறைய பேருக்கு அடிப்படை வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே யாருக்கும் அடியும் படாமல் அந்த சண்டை காட்சியோட குவாலிட்டியும் குறையாமல் இருக்கணுன்றதுல எனக்கு ரொம்ப கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. ஸோ அப்படி பிளான் பண்ண ஒரு படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே மக்களால் ரொம்ப வரவேற்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு படத்துக்கு இன்றைக்கி தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் கிடச்சி தேசிய விருது பெஸ்ட் ஃபைட் மாஸ்டர் கிடச்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சுதன், ஆக்டர் விஜய் சேதுபதி சார், நிதிலன், டைரக்டர் நிதிலன், ஃபிலோ எடிட்டர் அண்டு கேமராமேன், எல்லாருக்கும் நான் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆல்சோ இந்த விருதினை தொடர்ந்து எனக்கு பல நடிகர்கள் எல்லோரும் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. டெக்னீஷியன்ஸ் கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் சார் ஆகட்டும், டைரக்டர் அட்லி ஆகட்டும், மூத்த இயக்குனர் விக்ரமன் சார் ஆகட்டும், நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பர்சனலாக விஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன். என்னோடய மூத்த ஸ்டண்ட் இயக்குனர்கள் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுக்கும் நன்றிகள் சொல்லிக்கிறேன். என்னோட சக கலைஞர்கள், ஒர்க் பண்ணுற ஃபைட்டர்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாருக்கும் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் பத்திரிகை, மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், என்னோட ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மாண்புமிகு முதல்வர் விஜய் சார் அவர்களும் கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றிகள் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். காரணம், ஜனநாயகன் படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் சொல்ல கடைசி படம். அந்த படத்தில் நான் தான் ஃபைட் எடுத்திருக்கேன். ரொம்ப சண்டை காட்சிகளுக்கு ரொம்ப அப்ளோஸ் கிடைக்கிது, ரொம்ப ஒரு பாராட்டுகள் கிடைக்கிது. ஸோ எனக்கு தேசிய விருது கிடைச்ச இதே நேரத்தில் ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு திரைகளில் ஓடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு இரட்டை மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மினிஸ்டர் பெருமக்கள் பல பேர் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோடய பெற்றவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக என்னோடய குடும்பம், என்னோடய மனைவி ராஜி, என்னோடய குழந்தைகள் மிருதுலா, கிருஷ், அவங்களுக்கும் நான் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம், இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் நாங்கள் வெளியே போய் ஃப்ரீடமாக எந்த க்ரியேட்டிவிட்டியோ எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். என்னோடய ஃபேமிலி என்னோட ஒர்க்கோட ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஃபேமிலி ஆல்சோ. இந்த நேரத்தில் ரொம்ப நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்டு 25 வருடங்களாக இந்த சினிமா துறையில் ஸ்டண்ட் இயக்குனராக இருக்கேன். 250லேருந்து 300 படங்களுக்கும் மேலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்ற ஒரு 5-6 லாங்குவேஜில் நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் எனக்கு மகாராஜா படம் ஒரு தமிழ் படத்துக்கு எனக்கு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச தேசிய விருது கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஜூரிஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ.